ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, R2ல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு பிரைம் நம்பரை செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். இது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, பிரைம் நம்பர்னா அந்த நம்பரால் மட்டும்தான் அது டிவைட் ஆகணும், ஒன்றால் டிவைட் ஆகணும். மித்தபடிக்கு வேறு நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது நாட் பிரைம் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11 அப்படிங்கிற நம்பர் வந்து அந்த 11ங்கிற நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும், ஒன்றால் தான் டிவைட் ஆகும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து மாடுலஸ் பண்ணுறப்போ அந்த நம்பருக்கு ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து நாட் பிரைம். ஸோ அதாவது வந்து ஈக்குவல் டு இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு 1ஓ 2ஓ வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துடலாம். இது நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ நான் வந்து நியூ ஸ்கிரிப்டில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கனால ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபைலோட நேம் வந்து பிரைம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த கோடிங்கை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ நான் இதை ஷார்ட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்செப்டாக சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் 1ன்னு கொடுக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, நாட் பிரைம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி 2ன்னு கொடுக்கீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு நம்பர் வந்து ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் 2 வச்சு தான் மாடலஸ் பண்ணி பார்க்க போகிறீங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரே ஒரு 2ங்கிற கொடுக்குற நம்பர் மட்டும் ஈவன் பிரைம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வரணும். மித்தபடிக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது மாடலஸ் 0 வந்துச்சு அப்படின்னா நாட் பிரைம் நம்பரு. அது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக வந்து மாடலஸ் ஈக்குவல் டு 0 வராமல் மாடலஸ் 1 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரைம் நம்பர் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கோடிங் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவே பண்ணலாம். நான் கொஞ்சம் ப்ரீஃபாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் பிரைம் நம்பர் செக்கிங்கிறத கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 11ங்கிற நம்பர் கொடுக்கும் அப்படின்னா அந்த 11ங்கிற நம்பரை வந்து நம்ம இது இன்புட்டில் வாங்குகிறோம். என்டர் த நம்பர் 11 கொடுக்குறது வந்து ஒரு எண்ணுங்கிற இன்புட் வந்து அதாவது வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இஃப்க்கு அதாவது ஒரு எல்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிகிற இடத்துல தான் நீங்கள் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பர் n = 1 இருந்துச்சு அப்படின்னா ஆர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் டபுள் சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பரும் கிடையாது, நாட் பிரைமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் 2க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 2ங்கிற நம்பர் கொடுக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஒன்லி 1 பிரைம் ஈவன் பிரைம் நம்பர் அப்படிங்கிற வரணும். இப்போ எல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு f = 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இனிஷியலைஸாக 0லேருந்து கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ இஃப் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ நம்ம கொடுக்குற நம்பர்லேருந்து ஒவ்வொன்றா வந்து அதை டிவைட் பண்ணி பார்க்கணும், மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு இஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொடுக்குற நம்பர் 11 அப்படின்னா ஐயோட மதிப்பு 2. ஸோ அப்படி பண்ணுறப்போ மாடலஸ் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. f = 1 வந்து பிரேக் அந்த லூப்பே வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 11 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன் அப்படின்னா மாடலஸ் பண்ணுறப்போ அதாவது ரிமைண்டர் பண்ணுறப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். இப்போ நம்ம 11 வச்சு பண்ணோம் அப்படின்னா 11ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும், 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அப்படின்னா தான் பிரைம் நம்பரு. ஸோ ஆனால் ஈக்குவல் டு 1 வருது. ஸோ அதான் ஈக்குவல் டு 1 வந்துச்சுன்னா இந்த நம்பரால் வந்து இது டிவைட் ஆகாது. அப்படிங்கிறப்போ இது வந்து பிரைம் நம்பர் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அதான் இங்கே கண்டிஷனாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் 10 மாடலஸ் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இங்கே 0ன்னு வரும். அதாவது எந்த ஒரு நம்பராலும் அது டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிமைண்டர் 0 வரும். அப்படி இல்லை அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷனில் ஃபுல்லாமே அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த = 0ல் இனிஷியலைஸ் பண்ணுறது இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னா 1க்கு வந்துடணும். இப்போ வந்து சப்போஸ் நம்ம கொடுக்குற அந்த இனிஷியலைஸ் பண்ணுற எஃபோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து நாட் பிரைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நாட் பிரைம் அப்படிங்கிறதோட கண்டிஷன் இல்லாமல் நம்ம வந்து எல்ஸில் கொடுக்குறது வந்து பிரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதாவது பிரைம் நம்பர் இருந்துச்சுன்னா பிரைம் பிரிண்ட் ஆகணும். இது நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து 11 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது வந்து உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னா அந்த இதை மாடலஸ் பண்ணுறப்போ அது ரிமைண்டர் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா பிரைம் நம்பரு. ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு வந்துச்சுன்னா அது நாட் பிரைம் நம்பர். இதை தான் வந்து இங்கே கண்டிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டிஷனை வந்து இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 1 கொடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து 2மே இல்லை அப்படின்னு சொல்லி வரணும். அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதே மாதிரி 2 அப்படின்னு கொடுக்கேன் அப்படின்னா இது ஒரே ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிற பிரிண்ட் ஆகணும். அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் 11 அப்படின்னு கொடுக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு பிரைம் நம்பர் தான். ஏன்னா அதால் மட்டும்தான் டிவைட் ஆகும். சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுக்கேன்னா இது வந்து நாட் பிரைம் அப்படிங்கிற வந்துருச்சு. ஸோ ஓவராலாக இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு ஆர் ப்ரோக்ராம் கூட பிரைம் நம்பர் வந்து செக் பண்ணி காட்டிட்டோம். இதை விட சிம்பிள் கோடிங்காகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த 1 வச்சு பண்ணுறது 2 வச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக அந்த எல்ஸ் பாட்டே வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து கண்டென்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கூட அந்த ப்ரோக்ராமை 4 லைனில் கூட முடிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.